Welcome all to this video. இந்த வீடியோவில் வந்து நம்ம விக்டோரியன் லிட்ரேச்சருடைய கொஷின் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில், அதாவது விக்டோரியன் லிட்ரேச்சர் பார்ட் 1ல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ் அண்ட் ஒர்க்ஸை வந்து நம்ம பார்த்தோம். ஓவரால் ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக அதை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ஏன் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியன் லிட்ரேச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எரா. பிகாஸ் இந்த எரா தான் வந்து சொன்ன மாதிரி ஏஜ் ஆஃப் ட்ரான்சிஷன், ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ், ஏஜ் ஆஃப் ரீசன், ஏஜ் ஆஃப் சயின்டிஃபிக் டிஸ்கவரி ஒரு சயின்டிஃபிக் என்கொயரி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், பெரிய மாற்றங்கள், அதாவது பெரிய பெரிய பேரடைம் ஷிஃப்டெல்லாம் இந்த பீரியடில் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த பீரியடில் வந்த எல்லா ஒர்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் தான். இப்போ நம்ம டெய்லியும் படிக்கக்கூடிய ஒர்க்ஸ், டேரெக்டாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் சம் ஆர் அதர் வே தே ஆர் ஹெல்பிங் அஸ் டு லேர்ன் த ஐடியா ஆஃப் த விக்டோரியன் மாரல்ஸ், learn the idea of how Victorians or Victorian English people they had an idea of the world அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், இன்ட்ரீகிங் தீம்ஸ், மோட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் let us move into this video. Okay. Who is referred to as the father of the detective story? The father of the detective story வரும்போது எட்கர் ஆலன் போ. டிடெக்டிவ் ஃபிக்ஷன் கிடையாது, டிடெக்டிவ் ஃபிக்ஷன் வேறு, டிடெக்டிவ் ஸ்டோரி வேறு. எட்கர் ஆலன் போ. விச் நாவல் பை சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஃபீச்சர்ஸ் த கேரக்டர் பிப்? பிப் அப்படிங்கிற கேரக்டர் சார்ல்ஸ் டிக்கனோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாவலில் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஷனே ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். நான் உங்களை எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதுனது. வேறஸ் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேன் ஆஸ்டன் அவங்க எழுதுனது. வித்தரிங் ஹைட்ஸ் வந்து எமிலி பிரான்டே. இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து யார் எழுதியிருப்பா? மேரி ஷெல்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ ரோட் த நாவல் வித்தரிங் ஹைட்ஸ்? இப்போ தான் பார்த்தோம். வித்தரிங் ஹைட்ஸ் பை எமிலி பிரான்டே. ஸோ இவங்களுக்கு மொத்தம் 3 சிஸ்டர்ஸ், எமிலி பிரான்டே, சார்லட் பிரான்டே, இன்னொரு பிரான்டே யார்? நீங்கள் தான் சொல்லணும். எமிலி, சார்லட் அண்ட் டேஷ், ஜேன் ஆஸ்டன், ஜார்ஜ் எலியட், எக்ஸெட்ரா. ஸோ வித்தரிங் ஹைட்ஸ் வாஸ் ரிட்டன் பை எமிலி பிரான்டே. அதுக்கடுத்து மிஸ்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட் வாஸ் ரிட்டன் பை, இது இந்த பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து சில விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னே நீங்கள் யோசிக்காமல் வந்து மார்க் பண்ணணும். ஆர்எல் ஸ்டீவன்சன் ஆர் ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன். ஸோ கிட்னாப்ட் அப்படிங்கிற ஸ்டோரியும் அவர் தான் எழுதியிருப்பார். இன்னும் 2-3 ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரிஸும் அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். சில ஒர்க்ஸை வந்து நீங்கள் நீங்கள் விக்டோரியன் ஒர்க்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தோன்னே அதோட தீம், கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஹார்ட் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு வந்து சப்டைட்டில் ஆர் உபத்தலைப்புன்னு சொல்லப்படக்கூடிய இதுக்கு இந்த புக்குக்கு வந்து இப்படியும் ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹார்ட் டைம்ஸோட இன்னொரு சப்டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் தீஸ் டைம்ஸ், ஹார்ட் டைம்ஸ் ஃபார் தீஸ் டைம்ஸ். அப்புறம் த நாவல் ஜேன் ஐரன் வாஸ் ரிட்டன் பை சார்லட் பிரான்டே. Who's the author of Middlemarch அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக ஞாபகத்துக்கு வர வேண்டியது மேரி ஆன் ஈவான்ஸ். என்னடா இது இங்கே ஆன்சர் வேறு ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்காதீங்க. மேரி ஆன் ஈவான்ஸுங்கிறது அவங்களுடைய உண்மையான பெயர், ஜார்ஜ் எலியட்டுங்கிறது அவங்களுடைய பெண் நேம். ஓகே. ஸோ எமிலி டிக்கன்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் போய்ட். அதுக்கடுத்து ஜேன் ஆஸ்டன் உங்களுக்கு தெரியும், ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் எழுதினவங்க. நெக்ஸ்ட், Oscar Wilde is known for his play A Doll's House, Virginia Woolf, The Importance of Being Earnest. இது வந்து யார் எழுதியிருப்பா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர், ஆஸ்கார் வைல்டு.
நெக்ஸ்ட்டு த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. இது எல்லாமே பிளேஸு, இது வந்து நாவலு. இதில் எது நாவல் எது பிளேன்னு பாருங்கள். பிக்சர் ஆஃப் டோரியன் கிரேங்கிறது வந்து ஒரு நாவல். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அகெயின் இஸ் அ நாவல். இது யார் யார் எழுதுனாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு which author wrote the novel Vanity Fair? Vanity Fair, வில்லியம் தாக்கரே. Vanity Fair. தாமஸ் ஹார்டியோட எல்லா நாவல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெக்யூலியரான டைட்டிலாக இருக்கும். அந்த டைட்டிலெல்லாம் நம்ம எங்கேயும் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். ஒன்று இடத்து சம்மந்தமாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ஆளோட பேராக இருக்கும். ஏன்ப்பா எல்லா நாவலும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. இவர் வந்து வெசெக்ஸ் நாவலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. யாரை? தாமஸ் ஹார்டி. ஸோ we'll move to the next question. Far from the Madding Crowd is a work by. இது வந்து ஒரு நாவல். இந்த நாவல் இப்போ தானே சொன்னேன். Far from the Madding Crowd என்ன சார்? ஒன்று பேராக இருக்குன்னு சொன்னீங்க, இல்லாட்டி ஊராக இருக்குன்னு சொன்னீங்க. இது ரெண்டுமே இல்லையா அப்படின்னா, Far from the Madding Crowd வந்து நம்ம ஷேக்ஸ்பியரோட லைன்ஸ். அந்த லைன்ஸை வந்து தன்னோட நாவலுக்கு யார் எடுத்திருப்பா அப்படின்னா தாமஸ் ஹார்டி. Who's the author of Jane Eyre? Jane Eyre இப்போ தான் பார்த்தோம். Jane Eyre, எமிலி பிராண்டா. சார்லட் பிராண்டா. எமிலி பிராண்டா எழுதின ஒரே நாவல் விதரிங் ஹைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு which novel features the character Ebenezer Scrooge? ஸோ விதரிங் கிரேட் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி நெகேட் பண்ணலான்னா, விதரிங் ஹைட்ஸ் வந்து எமிலி பிராண்டோடது. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அண்ட் அ கிறிஸ்மஸ் கேரல். டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நேம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் கிறிஸ்மஸ் கேரல் வந்து நீங்கள் அதிகமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எபனேசர் ஸ்க்ரூஜ். எபனேசர்ங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டியன் நேம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு ரஃப் கெஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் கேரல். Which Victorian novelist is known for his social criticism and humor? இதை நல்லா பாருங்கள். சோஷியல் கிரிட்டிசிசம் அண்ட் ஹியூமர் அப்படின்னாவே, சட்டையர், ஹியூமர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டாவே உங்களுக்கு ஒருத்தர் தான் கண்ணுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகணும். யாருன்னா ஆஸ்கர் வைல்டு. ஐம் சாரி, இங்கே சார்ல்ஸ் டிக்கன்சன் கொடுத்துருக்காங்க. ஐம் சாரி, இட் இஸ் அ டைப்பிங் எரர். இட் இஸ் ஆஸ்கர் வைல்டு. ஐம் சாரி, சின்ன கரெக்ஷன். Who wrote the poem Lady of the Shallot? Lady of the Shallot, Alfred Lord Tennyson. ஸோ ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் ஒரு போய்ட் லாரேட்டாக வந்திருப்பார். அதையும் பார்த்துக்கோங்க. What novel deals with the struggles of protagonist Pip Pirrip? இப்போ தான் பார்த்தோம். The character Pip appears in which novel? இது எல்லாமே யார் எழுதுன நாவல்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மிடில்மார்ச், ஜார்ஜ் எலியட். ஒலிவர் ட்விஸ்ட், டேவிட் காப்பர்ஃபீல்ட். அண்ட் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதுனது. ஸோ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு அப்படியே தான் நம்ம டேரக்ட் ஆன்சர் பார்த்தோம். இட்ஸ் அகெயின் டேரக்ட் கொஷின். நெக்ஸ்ட், ஹூ ஆத்தர்ட் த நாவல் வேனிட்டி ஃபேர்? வேனிட்டி ஃபேர் இப்போ தான் வேனிட்டி ஃபேர் பார்த்தோம். வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. ஓகே. The character Heathcliff is central to which novel? Heathcliff, எமிலி பிராண்டா எழுதுனது விதரிங் ஹைட்ஸ். நெக்ஸ்ட், what is the subtitle of Charles Dickens novel Hard Times? சப்டைட்டில் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் அதையும் பார்த்தோம். ஃபார் தீஸ் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஹார்ட் டைம்ஸோட சப்டைட்டில். இதே ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிங்க. ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, விச் போயட் இஸ் அசோசியேட்டட் வித் த ப்ரீ-ரஃபலைட் பிரதர்ஹுட்? ரஃபேல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெயிண்டர் கம் ஸ்கல்ப்சர். ஸோ ப்ரீ-ரஃபலைட் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல் டீல்ஸ் வித் ஆர்ட் கம் போய்ட்ரி. பெயிண்டிங்கும் போய்ட்ரியும் கலந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன். ஸோ இதை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போவுமே இந்த கொஷின் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இம்பார்ட்டண்ட்டாக வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ-ரஃபலைட் பிரதர்ஹுட் அப்படின்னாவே டிஜி ரோசட்டி, ரோசட்டி ரஃபலைட், அவ்வளோதான். நீங்கள் ராஸ்டி அப்படின்னு படிக்கிறதுக்கு ரோஸ் சட்டி யார் வச்சுருப்பா? ராஃபேல் வச்சுருப்பார் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்.
In which novel does the character Dorian Gray appear? அதே போட்டான் டோரியன் கிரேன்னு, பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே. டோரியன் கிரே யார் எழுதியிருக்கா? இப்போ தான் அதை டிஸ்கஸ் பண்ணோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெகேல் அண்ட் மிஸ்டர் ஹைட் இஸ் அ novella written by ஜெகேல் ஹைட், ஆர்எல் ஸ்டீவன்சன். In the mill on the floors, who are the central siblings? அதாவது protagonist or important siblings. Tom and Maggie Tulliver. Who wrote the novel Under the Greenwood Tree? Thomas Hardy. சொன்ன மாதிரி அவரோட நாவல்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்யூலியராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம்ஸ் தான் வந்து தாமஸ் ஹார்டி சூஸ் பண்ணி வைப்பார். அதை பார்த்துக்கோங்க. Which novel explores the theme of social mobility in Victorian society? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2-3 ஆன்சர் வந்து இதில் வரும். பட் Vanity Fair is like more appropriate answer. What is the name of the orphaned protagonist in Oliver Twist? Oliver Twistங்கிறதே ஒரு titular character தான். What do you mean by titular character? Titular character is a character whose name is the name of the novel or the movie. For example, இப்போ ரீசெண்டாக ஓகே அந்த மாவீரன் படம் வருது இல்லையா? ஸோ மாவீரன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு மண்டேலான்னு ஒரு படம் எடுத்திருப்பார். ஸோ அந்த மண்டேலா படத்தோட ப்ரொட்டகானிஸ்ட் பேரே வந்து பார்த்திங்கன்னா மண்டேலா. ஸோ மண்டேலா is what you call as the titular character, TITULAR, titular அப்படின்னு சொல்லலாம், இல்லை titular அப்படின்னு சொல்லலாம், titular character. ஸோ இங்கே வந்து ப்ரொட்டகானிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் ட்விஸ்ட்டு. ஆலிவர் ட்விஸ்ட்டோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பணக்கார பையன், பட் அவன் பணக்கார பையன் தெரியாமல் என்ன பண்ணியிருப்பான், ஒரு அனாதை ஆசிரமத்தில் பிறந்திருப்பான். அவங்க அம்மா வந்து எங்கேயோ ஒரு வழியில் போயிட்டுருப்பாங்க. ஒரு பணக்காரனோட ஒய்ஃபு எங்கேயோ போயிட்டுருக்கும்போது பிரசவ வலி வந்துடும். வேறு வழி இல்லாமல் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் போய் அந்த பையனை பெற்றெடுத்துட்டு அவங்க இறந்துருவாங்க. ஸோ இப்படி அநியாயமாக அவங்க எதுவும் சொல்லாமல் இறந்ததுனால அவங்க வந்து ஒரே ஒரு லாக்கெட் மட்டும் கொடுத்துட்டு இறந்துருவாங்க. அந்த பையனோட ஐடென்டிட்டி எல்லாமே அந்த லாக்கெட்டில் தான் இருக்கும். அப்புறம் கடைசியில் அந்த பையன் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வெவ்வேறு இடங்களுக்கு போவான். வளர்ந்தது இந்த சென்ஸ் ஒரு 8-10 வயசு வரும்போது வெவ்வேறு இடங்களுக்கு போவான். அவனுடைய இன்னசென்ஸை பயன்படுத்தி இந்த சொசைட்டி அவனை எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுதுங்கிறது தான் ஸ்டோரி. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாம் முடிஞ்ச கடைசியில் ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆர் வாட் யூ கால் இஸ் ஹீ ரீச்சஸ் த மெச்சூரிட்டி லெவல் அண்ட் ஹீ குட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த குட் அண்ட் த பேட். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட அவன் சேர்ந்துடுறான். அண்ட் ஹீ இன்ஹெரிட்ஸ் அ வெரி ரிச் ஃபார்ச்சூன். ஆனால் இது எல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது தான் இந்த ஆலிவர் ட்விஸ்டோட பிளாட்டே. ஸோ ஆலிவர் ட்விஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஆலிவர் ட்விஸ்ட்டு, டேவிட் காப்பர்ஃபீல்டு எல்லாமே அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், எஸ்பெஷலி அந்த குழந்தைகளுடைய துன்பங்கள் எத்தனையுமே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த பிப்புங்கிற கேரக்டர் இதில் வரும், இப்போ தானங்க பார்த்தோம், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எபனீசர் ஸ்க்ரூஜ், அ கிறிஸ்மஸ் கேரல். எபனீசர் Scrooge is a character in A Christmas Carol. Who is the author of Woman in White? The author of Woman in White, Wilkie Collins. Which novel portrays the struggles of a governess named Agnes Grey? Again, it is a titular character, Agnes Grey. Who wrote the novel Jane Eyre? Charlotte Bronte. அதுக்கடுத்து இன் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வாட் இஸ் த நேம் ஆஃப் பிப்ஸ் பெனிஃபேக்டர்? பிப்புடைய பெனிஃபேக்டர் யார்? ஏபிள் மேக்விச். விச் நாவல் ஃபீச்சர்ஸ் த கேரக்டர் டோரியன் கிரே? அகெயின் த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே. ஹூ ரோட் விதரிங் ஹைட்ஸ் அப்படின்னா எமிலி பிரான்டே. David Copperfield, Charles Dickens. Subtitle of Frankenstein, The Modern Prometheus Unbound அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வரும். ப்ரொமெத்தியஸுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஜைகான்டிக் கேரக்டரு. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அடைச்சே வச்சுருப்பாங்க.
கிட்டத்தட்ட நம்ம சாம்சனோட ஸ்டோரி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சாம்சன் அக்னிஸ்டஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஃபிலிஸ்டைன்ஸ் வெர்சஸ் சாம்சன், மைட்டி சாம்சன் அப்படிம்பாங்க அவரை. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோட கடவுள் படைச்சிருப்பார். ஒன் மேன் ஆர்மி மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அடித்து நொறுக்கிட்டு வர ஆள். ஆனால் கடைசியில் என்னென்னா அவருக்கு வந்து அவரோட தலைமுடி வளர வர அவரோட பவரும் வந்து வளர்ந்துருக்கும். கடைசியில் ஒரு தலீலா அப்படிங்கிற ஒரு பொம்பளை வச்சு அவரை மயக்கி அவரோட முடியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அசந்த நேரத்தில் வெட்டிடும் அந்த அம்மா. வெட்டினோடனே அவருடைய கண்ணை வந்து பிடுங்கி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணோடனே ஃபிலிஸ்டைன்ஸ் வந்து தாங்க ஜெயிச்சிட்ட தான் நினச்சிக்குவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் போனோன்னே மறுபடியும் அவரை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய சபை ஒன்று இருக்கும். அந்த விருந்தில் வந்து அந்த ஒரு பெரிய பேங்கெட் மாதிரி வந்து அந்த ஃபிலிஸ்டைன் கிங்கு வந்து பண்ணிகிட்ருப்பார். அந்த பேங்கெட் ஹாலோட நடுவில் 2 தூண் இருக்கும். அந்த 2 தூண் தான் அந்த மொத்த பேங்கெட் ஹாலே வந்து என்ன பண்ணியிருந்தா தாங்கி நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரை வந்து வெளியே வெளியே வந்து அழைச்சிட்டு வந்து இவரை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது அவரை சீண்டி விளையாடுற மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஃபிலிஸ்டைன் கிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பார். இப்போ என்னாச்சு அப்படின்னா, மைட்டி சாம்சனை வந்து எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு 2 தூணுக்கு நடுவில் கட்டி போட்டுருவாங்க. பட் யாருமே எதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, தலையில் அவருக்கு முடி வளர்ந்துருக்குங்கிறது. தலையில் அவருக்கு முடி வளர்ந்தாவே என்ன ஆகும், அவரோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப எனாமஸாக மாறுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ தலையில் அவரோட முடி வளர்ந்துருக்கு. அந்த மொத்த பில்டிங்கையும் அந்த பேங்கெட் ஹாலையும் தாங்குகிற அந்த பர்டிகுலர் பீமை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா உடச்சி விட்றாரு. அதை அவர் உடச்சி விட்டோன்னே அப்படியே த கோர்ட் கிரம்பிள்ஸ் டு ரூயின்ஸ். அதுதான் அதோட கதை. இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் கதைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஹி வாஸ் ஸோ அப்சஸ்ட் வித் மேக்கிங் பீப்புள் இம்மார்டல். ஸோ அந்த அட்டம்ப்டில் என்ன பண்ணுவான்னா, என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். ஒரு டெட் பாடியை நார்த் போல்லேருந்து கொண்டு வந்து அது இறந்துருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் அதுக்கு வந்து 2 இதயம், கிட்னி, அது இதுன்னு எல்லா ஆர்கன்ஸையும் பொருத்தி உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உயிர் கொடுக்க ட்ரை பண்ணும்போது அதுக்கு இன்ஃபேக்ட் உயிர் வராது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே அங்கேன்னு ஏதாச்சும் ஒரு டக்கால்ட்டி வேலை பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஃப்ராங்கன்ஸ்டைனை உருவாக்கிடுவாங்க. இப்போ அதுக்கு உயிர் வந்துடுமே தவிர உணர்வுங்கிறது இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் போட்டு அடிக்கும், கொல்லும். இப்படி ஒரு சிஸ்டத்தை போய் நான் நிறைவேற்றி வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் ஃப்ராங்கன்ஸ்டைனை வெளியே விட்டுருவார். யார்? ஃப்ராங்கன்ஸ்டைனை கண்டுபிடிச்ச அந்த ஓனர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ராங்கன்ஸ்டைன் ஃப்ரீயாக வந்து சுற்ற முடியாது. அவனுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எத்தனை பேர்த்து கூட வேணாலும் சண்டை போட முடியும், எத்தனை பேர்த்து வேணாலும் தூக்கி அடித்து வீச முடியும். ஆனாலும் அவனுக்கு இருக்க ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா, அவனால் வந்து மனுஷங்களுடைய உணர்ச்சியை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உயிரே கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரோபோ மாதிரி அவனுக்குள்ளே வந்து இண்டக்ஷன் க்ரியேட் பண்ணி மனுஷனாக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது முடியாமல் மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் கடவுள் பாதி மனிதன் பாதின்னு அரை பைத்தியமாக அறவே கடை சுற்றிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா, அந்த ஃப்ராங்கன்ஸ்டைனால் எல்லாருக்கும் ஆபத்து வர ஹீரோவை என்ன பண்ணுவார், போய் அந்த ஃப்ராங்கன்ஸ்டைனை கண்ட்ரோல் பண்ணுறங்கிற பேரில் அவரோட குடும்பத்தில் 2-3 பேர்த்த கொன்றுவார். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து இவர் வீட்டில் கொல்லும். இப்படியே மாறி மாறி நடந்துகிட்ருக்கோம். கடைசியில் முடியும் போது எப்படி இருக்கும் அந்த நாவல் அப்படின்னா, அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து ஊரை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அவங்க அம்மா அப்பா கூட குடியேறலாம், இல்லாட்டி ஹீ மைட் பி அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு, which novel deals with the struggles of the working class in Coke Town? கோக்னா உடனே நீங்கள் குடிக்கிற பெப்சி கோக்குன்னு வச்சுக்காதீங்க, கோல், அதுதான் கோக்கும்பாங்க. லாஸ், இந்த கோக்கு லாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து வேனிட்டி ஃபேர், அதுக்கடுத்து ஐம் சாரி ஹார்ட் டைம்ஸ் வேனிட்டி ஃபேரில்.
தெரியாமல் சொல்லிட்டேன். ஹார்ட் டைம்ஸ். நெக்ஸ்ட்டு, the character Miss Havisham appears in which novel? Miss Havisham, Great Expectations. Who wrote the novel Middlemarch? George Eliot. Who wrote the novel Middlemarch? George Eliot. Next, in Alice's Wonderland's Adventures in the Wonderland, who wrote the poem Jabberwocky? Lewis Carroll. Which novel was Thomas set by? Which novel by Thomas Hardy is set in the fictional county of Wessex, far from the madding crowd? Who wrote the novel Dracula? Oscar Wilde. R.L. Stevenson, Mary Shelley, Bram Stoker. It is Bram Stoker. What is the full title of Charles Dickens' being Bleak House? Bleak House ஓட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா Bleak House தான். சம்டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, டைட்டில் வந்து இதுதான் டைட்டிலா இல்லை ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில டைட்டிலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைட்டிலாக இருக்காது, பாதி பாதியாக தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணோம், அது எந்த டைட்டிலுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட்டுக்கு ஒரு சப்டைட்டில் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இது 17th சென்ச்சுரிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறை தான். இருக்கவங்க அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன்னா வேலை முடிஞ்சது. அதை விட்டு போட்டு எதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணும்? இன் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், ஹூ இஸ் மிஸ்டர் டார்சிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்? மிஸ்டர் பிங்லி. இது உங்களுக்கு நல்லா தெரியும். In which novel by Willie Collins is considered one of the earliest detective novels? The Moonstone. The character Rochester is associated with which novel? Jane Eyre. Who fought Vanity Fair? Who wrote Vanity Fair? William Thackeray. Silas Marner is a novel written by Silas Marner. George Eliot. In North and South, which character is a factory owner? In North and South, which character is the factory owner? John Thornton. Who wrote the novel Adam Bede? Again, Adam Bede is a novel written by George Eliot. Which Victorian journal is known for its satirical commentary on social and political issues? Punch. Which famous Victorian novelist contributed articles to the journal Household Words? Charles Dickens. Household Words, Charles Dickens. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, which Victorian journal was noted for promoting pre-Raphaelite brotherhood's artistic ideas? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், பார்த்துக்கோங்க. The Germ. Artistic ideas, especially in terms of promotion of the pre-Raphaelite brotherhood. The Germ. Who is the author of the Victorian play An Ideal Husband? An Ideal Husband அப்படின்னா Who's the author of the Victorian play An Ideal Husband? Oscar Wilde. Which Victorian play features the character of Ebenezer Scrooge? Either again we are seeing the same question third time. It is repetition. Next, Doll's House. Doll's House, Virginia Woolf. Jekyll and Hyde, இது யாரு? R.L. Stevenson. Next,
Which Victorian play explores the theme of social class and morality in 19th century play? ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷனு. ஒரு thematical understanding வேணும். Explores the theme of social class and morality in 19th century. The importance of being honest. Who is the protagonist in the Victorian play Arms and the Man? Captain Bunchley. Which Victorian play deals with the controversial topic of prostitution and impact on society? Mrs. Warren's Profession. Mrs. Warren's Profession நல்லா இல்லாதனால என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து ப்ராஸ்டியூஷன் வேலையே கிடச்சிருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். மிஸ்ஸஸ் வேரன்ஸ் ப்ரொஃபஷன், ஷீ இஸ் அ செக்ஸ் ஒர்க்கர். நெக்ஸ்ட், what is the title of the Victorian play that revolves around the life of a governess and her supernatural encounters? The Turn of the Shrew. The Turn of the Screw. அதுக்கடுத்து, in which Victorian play is the character Nora Helmer willing to break societal norms to find her own society? Okay, so it's Doll's House. 58. Which Victorian play explores the same and double identity through characters? Same theme of double identity through characters. The Strange Case of Dr. Jekyll and Hyde. ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். Who wrote the Victorian play The Cherry Orchard? Anton Chekhov. Cherry Orchard, Anton Chekhov. The importance of being humorist. What pseudonym Algernon use? Next question, in which in the Victorian play, the importance of being earnest. What pseudonyms Algernon use? Earnest. Next, Victorian poet laureates. Who was the first poet laureate? Victorian periodல ஃபஸ்ட்டு poet laureate அப்படின்னாவே ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன். ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன் நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பார். பட் அதில் வந்து ஒரு 10 போயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. Which Victorian poet laureate is famous for the problem The Charge of the Light Brigade? The Charge of the Light Brigade பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச போயம் by A.L. Tennyson. Who succeeded Alfred Lord Tennyson as the poet laureate? Algernon Charles Swinburne. Next, who succeeded Alfred Lord Tennyson as the poet laureate? Algernon Charles Swinburne. Which Victorian poet laureate was known for his advocacy of social and political reform poetry? Robert Browning. Who was the only female poet laureate? Karen Ann Duffy. Which Victorian poet laureate wrote the famous poem The Dover Beach? Matthew Arnold. இதெல்லாம் வந்து அப்படியே நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி டோவர் பீச் மேத்யூ அர்னால்டு, அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஞாபகத்தில் வச்சுருக்கணும். Who held the position of poet laureate during Queen Victoria's reign and King Edward VII's reign? Very good. Alfred Austin. Which Victorian poet laureate was known for his witty and satirical poems? Witty and satirical poems அப்படின்னாவே John Benjamin. Who was the poet laureate at the time of Queen Victoria's death in 1901? Robert Browning. Queen Victoria's death வந்து பார்த்திங்கன்னா 1901 பிறக்குது. அப்போ வந்து poet laureate இருந்தது யார்? Alfred Lord Tennyson. Which Victorian poet laureate is so associated with the Pre-Raphaelite Brotherhood? Christina Rossetti.
who was appointed poet laureate after Alfred Austin, John Masefield. இவர் வந்து playwright கூட. So which Victorian poet laureate was known for his nature and pastoral poems? Nature and pastoral poems. Robert Bridges. Next, who was the poet laureate during World War I? John Masefield. Which Victorian poet literature wrote the poem Ulysses? Ulysses யார் எழுதியிருப்பா? Next, which poet laureate wrote the poem Ulysses? Alfred Lord Tennyson. Who was the last Victorian poet laureate? Answer, Rhodes. Next, who was the last Victorian poet laureate? Robert Bridges. அதே அந்த குவீன் இறக்கும்போது இருந்தது இப்போ தான் பார்த்தோம். Robert Browning. Which Victorian poet was known for his long narrative poems like Idylls of the King? Alfred Lord Tennyson. Who succeeded John Masefield as the poet laureate? Ted Hughes. Which Victorian poet laureate wrote the poem In Memoriam? A.L. Tennyson. Who was the poet laureate in the question during Victoria's demand in Jubilee? 1897. Alfred Austin. Which Victorian poet laureate was known for his verses celebrating British victories during the Napoleon Wars? Robert Southey. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்டோரியன் ஏஜில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கெப்பாசிட்டியில் இருக்க கொஷின்ஸ், ட்ராமாஸ், பிளேஸ், எக்ஸெட்ரா அண்ட் நாவல்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரக்டரையும் சேர்ந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண ஒழிய இதை நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டு. ஸோ வித்தவுட் மெமரைசிங் த கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி you won't be able to give an answer. And again, trust me, UPSC வந்து தன்னோட பேட்டர்ன் நிறைய சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த இன்கார்பரேஷன் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேயும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஊர் சுற்றி வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச வேலையாக இருக்கும். பட் அதை கரெக்டான மேனரில் சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது தான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் சிஸ்டமேட்டிக்காக அதுக்கான நோட்ஸை எடுத்து வச்சு எதுக்கு எது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் என்னாகும், கரெக்டாக நம்மளால் சக்சீட் பண்ணவே முடியும். சும்மா ஏதோ இருக்குது, ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் படித்தேன்னு பண்ணக்கூடாது. ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அவ்வளோதாங்க விக்டோரியன் ஏஜ். தேங்க்யூ. பை.